ஹாய், இன்றைக்கி கிரிட் கிளாஸோட பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கும் ஒரு 8 பார்த்துடலாம். ஓகே, ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இப்போ டயகனல் லைன்ஸ் இதுக்கு சென்டரில் நம்ம டாட் இல்லை ஹார்டின் வைக்கிற அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இன்கேஸ் மெஷர்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 inch. ஓகே, இந்த லைனுக்கும் இங்கே இந்த எண்டுக்கும் சென்டர் அதுதான் உங்களோட மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நான் பண்ணுறது ஹார்ட்டு. ஓகே, ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹார்ட் போட்டு இந்த கிரிட்ஸை முடிக்கும். ஓகே, ஸோ எங்கேயுமே விட்டுறாதீங்க, ஜஸ்ட்டு அந்த லாஸ்ட் எண்டாக இருந்தால் கூட அங்கே டாட் வச்சு விட்டுருங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் பார்த்துடலாம். நான் இந்த வாட்டி தனித்தனியாகவே பண்ணலான் இருக்கேன். ஒரே பாக்ஸில் 4 டிசைன் இல்லாமல் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்ட்ருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கு கொஞ்சம் அந்த 1/2 inch கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன் கேப் விட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம் எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு. ஸோ கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ட்ராப் படித்தோம் பார்த்தீங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே டாட் கீழே புஷ். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதுவும் ஒரு டிசைனாகவும் பண்ணலாம். பட் அதோட மெஷர்மெண்ட் வந்து இந்த பாக்ஸோட மெஷர்மெண்ட்டில் இருக்கணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு 2 ஆர்க் தின் லைனில். ஓகே, இந்த மாதிரி போட்டு முடிக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு டிசைன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் பார்க்கலாம்.
ஸ்கொயர். இதுக்கும் கொஞ்சம் பெருசாகவே கேப் விட்டுக்கோங்க. இதுக்கு இவ்வளோ விட்டால் கூட தாராளமாக விடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வெயின்ஸ் படித்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் உள்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சென்டரில் டாட் வச்சு இந்த பக்கம் ஒரு புஷ், இந்த பக்கம் ஒரு புஷ். ஓகே, அதே மாதிரி 4 பக்கமும் பண்ணணும். 1 2 டாட் 1 2. ஓகே, நான் டாட் மட்டும்தான் வந்து கோன் ப்ரெஷர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இருக்கிறத மட்டும்தான் இப்படி சரிச்சு விடணும். ஓகே, இப்போ எந்த ப்ரெஷரும் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, இது தேர்ட் ஒன். இதுலேயே ஃபோர்த் ஒன்னும் நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இதுலேயே ஃபோர்த் ஒன்னும் நான் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு இப்படி ஒரு ஆர்க். ஓகே, தென் இப்படி. ஓகே, சேம் எல்லாத்துக்கும் இதை பண்ணுங்க. இது ஃபோர்த் ஒன். தேர்ட் ஒன் போட்டுட்டு ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி நீங்கள் தனியாக போடணும். நான் இதிலே காமிக்கிறேன், நீங்கள் தனியாக போடணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடும்போது ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து க்ரியேட் ஆகும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ளவர் டிசைன் க்ரியேட் ஆகுறது. ஓகே, ஸோ இது ஃபோர்த் ஒன். இதுலேயே 3 and 4 2 டிசைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் இதே மாதிரி பெருசாக போட்டுக்கோங்க, ஏன்னா உள்ளே எலிமெண்ட்ஸ் போட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ தெரியாமல் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எண்ட் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு டாட். ஓகே, அதுக்கு மேலே ஒரு ஆர்க். ஓகே, தென் ஹம்ப். எல்லாமே நீங்கள் குட்டி குட்டியாக போடணும் இந்த பாக்ஸ்குள்ளே வர்ற மாதிரி. அதுக்கு மேலே திக் லைனில் ஆர்க், அவ்வளோதான். தென் டாட். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற டிசைனை நான் இங்கே பண்ணுறேன். டாட், ஆர்க், ஹம்ப்பு. உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு மேலே திக் லைன். ஸோ 2 தின் லைன் போட்டு அப்படியே டார்க் பண்ணிவிடுங்க. தென் டாட். ஸோ இதை தான் இது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க.
ஓகே, ஸோ நான் ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கிரிட்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ 5th ஒன் முடிஞ்சிருச்சு. 6th ஒன். சிக்ஸ்த் ஒன் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இதுக்கு மினிமல் சைஸ் சின்னதாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப சின்னது கிடையாது. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு ஓகே, ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளேயும் ஸ்விரில் போட போகிறீங்க. ஸ்விரில்னால் இந்த மாதிரி. ஓகே, ஸோ குட்டியாக இப்படி ஒன்றே ஒன்று வர மாதிரி போடாதீங்க, கொஞ்சம் நிறைய வர மாதிரி ஒரு 2 or 3 டைம்ஸ் உள்ளே ஸ்விரில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்விரில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அண்ட் லைன் எதையுமே வந்து டச் பண்ணியிருக்கக்கூடாது. நான் குட்டியாக போட்டிருக்கனால நான் குட்டியாக போடுறேன், நீங்கள் பெருசாக போடும்போது உங்களுக்கு தாராளமாக வரும். ஓகே, அண்ட் சைடில் அது ஃபைனலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போடணும், அங்கே போய்ட்டு முழுசாக போடாதீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாதியில் இருந்து தான் தெரியும், இங்கேயும் அதே மாதிரி பாதி தான் தெரியும், இங்கே முழுசாக தெரியும், இங்கே பாதி தெரியும். அந்த ப்ரொப்போர்ஷனில் கரெக்டாக போடணும். இங்கே பாதி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்விரில் போட்டுட்டு மீதி இருக்கிற இடத்த ஃபில் பண்ணணும். ஸ்விரில் மேலே ஒரு டார்க் லைன் கொடுத்துட்டு அப்படியே ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் சொன்னேன், இப்போ நம்ம ஃபில் பண்ணும்போது உள்ள ஸ்விரில் போட்டதே தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி நிறைய வச்சு, ஓகே, இப்போது 1 2 3 இந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா ஏதோ உள்ள லைன்ஸ் போகிற மாதிரி தெரியும், அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் போடச்ச கொஞ்சம் லைன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி போடுங்க. நான் ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நான் வந்து இது முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போது 7th ஒன் அண்ட் 8th ஒன் ரெண்டுமே ஹரிசாண்டல் அந்த வெர்டிக்கல் அந்த மாதிரி போட வேண்டிய லைன்ஸ் போட்டுக்கணும். ஸோ இதுக்கு கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 4ல் ஒரு டிசைனும் இந்த 4ல் ஒரு டிசைனும் சொல்லித்தர போகிறேன். இது 7 and 8 ரெண்டுமே இதில் வரும். ஓகே, ஸோ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்கும், அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு க்ராஸ் லைன். ஓகே, அதே மாதிரி எல்லா பாக்ஸ்லேயும் க்ராஸ் லைன் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தென் இப்போ என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் இதுதான் வந்து பாயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த க்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெஷர்மெண்ட், ஐயோ வீடியோ தெரியலையா, ஓகே, இதுவும்
இதுவும். ஓகே, அதை ஃபில் பண்ணணும். அண்ட் செகண்ட் பாக்ஸில் இதுவும் இதுவும் இவ்வளோ தான் மேட்ரு. ஓகே, அதை தான் வந்து இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் மேலே இருக்கிறத ஃபில் பண்ணணும், கீழே. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டலாக ஃபில் பண்ணணும். ஸோ வெர்டிக்கல் ஹரிசாண்டல். ஸோ இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த டிசைனோடது மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் ஹரிசாண்டல், ஹரிசாண்டல் வெர்டிக்கல், இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ வெர்டிக்கல்னால் மேலேயும் கீழேயும் ஃபில் பண்ணணும், ஹரிசாண்டல்னால் சைடில் ஃபில் பண்ணணும். இப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த டிசைன் முடிஞ்சிடும். ஓகே, இதுலேயே லாஸ்ட் 8th ஒன்னும் பார்த்துடலாம். 8th ஒன் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு ஸ்கொயர் போடணுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கிரிட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு அதை ஃபில்லும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயரோட 4 எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜும் இந்த எட்ஜும் கனெக்ட் பண்ணி விடணும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் முடிஞ்சிடும். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன். கீழே இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் போட்டு அதை ஃபில் பண்ணிட்டேன். இந்த எட்ஜும் அந்த எட்ஜையும் இப்படி ஜாயின் பண்ணி விடணும் லைன் போட்டு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி மொத்தம் 8 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். நான் 1லேயே 2 டிசைன்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பொறுமையாக பார்த்துட்டு தனித்தனியாக போட்டு சென்ட் பண்ணுங்கள். இது 1, 2, 3 and 4, இதில் 2 டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் 5, 6, 7, 8. ஓகே, ஸோ 8யும் நீங்கள் தனித்தனியாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.